Good morning students, welcome to all. Standard 10th subject English, Unit 7. Today we will learn the topic, dilemma. Dilemma means confused. Already நம்ம அந்த ஸ்டோரியை சப்ளிமெண்ட்ரி பார்த்துருக்கோம். அதோட கண்டினியூஷன் தான் இப்போ பார்க்க போகிறோம். பிளிப்ஸ் வந்து என்ன பண்ணுவார் அப்படின்னா, ஒரு பாக்ஸை வந்து டாம்கிட்ட கொடுத்துட்டு என்ன பண்ணிடுவார் அப்படின்னாக்கா இறந்து போயிடுவார். ஸோ அதுக்குள்ளே என்னென்னா ரூபி இதெல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணிடுவார். அதை வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணணும், இல்லைனா அது வெடித்து செதறிடும் அப்படின்னு சொல்லிட்டு இறந்துருவார். ஸோ அதை வந்து என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா, டாம் வச்சுக்கிட்டு அதை எப்படி ஓப்பன் பண்ணுறது அப்படிங்கிற ஒரு கன்ஃபியூஷன்லேயே பயத்திலே என்ன பண்ணிட்டு இருந்தாருன்னா இருந்துட்டு இருந்தார். நெக்ஸ்ட்டு அதோட கண்டினியூஷன். First of all, my salary was reduced and I saw that marriage was out of the question. ஸோ இவர் வந்து என்ன அந்த பாக்ஸை வச்சுக்கிட்டு ஓப்பன் பண்ண முடியாமல் எப்படி ஓப்பன் பண்ணுறது அப்படிங்கிற தாட்லேயே இருந்துட்டார். ஸோ அதை வச்சுட்டு ரொம்ப கவலைப்பட்டுகிட்டே இருந்தார். இந்த இதில் என்ன ஆச்சு அப்படின்னா, அவரோட சேலரியும் இப்போ என்ன ஆயிடுச்சு அப்படின்னுச்சுன்னா ரொம்ப ரெடியூஸ் பண்ணிட்டாங்க, ரொம்ப குறைஞ்சி போயிடுச்சு. இப்போ அவருக்கு வந்து என்னதுன்னா, மேரேஜ் வந்து என்னது நடக்கிறது அப்படிங்கிறது வந்து ஒரு அவுட் ஆஃப் கொஸ்டின், சாத்தியம் இல்லாமல் இருக்குது, ஒரே கன்ஃபியூஸாக இருக்குது. சேலரியும் குறைஞ்சிருச்சு, அவரோட மேரேஜும் கன்ஃபியூஸில் இருக்குது. In my despair, I consulted Professor Clinch about my dilemma. ஸோ இந்த டெப்ரெஷனில், இந்த மன அழுத்த நிலையில் இவர் யாரை போய் மீட் பண்ணுறாரு அப்படின்னா, ஒரு கன்சல்டடா ஆறுதலுக்காக ப்ரொஃபஸர் கிளிஞ்ச் அப்படிங்கிறவர் என்ன பண்ணுறாருன்னா போய் மீட் பண்ணுறாரு. அது அங்கே போயிட்டு மை டைலமா, இவரோட கன்ஃபியூஷன் எல்லாத்தையும் என்ன பண்ணுறாருன்னா சொல்கிறாரு. அண்ட் அஸ் டு சம் சேஃப் வே ஆஃப் கெட்டிங் அட் த ரூபீஸ். போயிட்டு என்ன கேட்குறாருன்னா, இந்த ரூபீஸ்லாம் எப்படி வந்து ரொம்ப சேஃபாக எடுக்கிறது அந்த பாக்ஸுக்குள்ளதை அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. He said that if my uncle had not lied, there was none that would not ruin the stones, especially the pearls, but that it was a chilly tale and altogether incredible. அவர் என்ன சொல்கிறாருன்னா, சித்தப்பா வந்து உன்னோட அங்கிள் அதாவது பிளிப்ஸ் வந்து பொய் சொல்லாமல் இருந்திருந்தாரு அப்படின்னு சொன்னாக்கா, அதில் இருக்கிற அந்த பியர்ஸ், அந்த ரூபீஸ் இதெல்லாம் என்ன பண்ண முடியாதுன்னா அழிக்க முடியாது. ஸோ இது வந்து என்னென்னா ஒரு சில்லி டேல்னா என்னதுன்னா ஸ்டோரி, ஒரு முட்டாள்தனமான கதையாக இருக்குது, இன்க்ரெடிபிள்னா நம்ப முடியாததாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஆன்சர் பண்ணுறாரு. ஐ ஆஃபர்டு ஹிம் தட் த பிக்கஸ்ட் ரூபி இஃப் ஹி விஷ்டு டு டெஸ்ட் ஹிஸ் ஒப்பீனியன் ஹி டிட் நாட் டிசையர் டு டூ ஸோ. ஸோ இவர் என்ன சொல்கிறாருன்னா, அந்த பெட்டியை நீங்கள் வந்து திறந்து காமிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு நான் என்ன ஆஃபர் தரேன் அப்படின்னாக்கா, ஐங்கிறது யாருன்னா இங்கே டாம், நான் உங்களுக்கு என்ன ஆஃபர் தரேன்னா அதில் இருக்கக்கூடிய நீங்கள் ஓப்பன் பண்ணி கொடுத்துட்டீங்க அப்படின்னாக்கா அதுலேருந்து நான் உங்களுக்கு என்ன பண்ணுறேன், அந்த ரெட் கலர் அந்த ரூபி வந்து ஒரு பிக்கஸ்ட் ரூபி ஒன்று உங்களுக்கு தரேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறான். பட் ஆனால் அதுக்கெல்லாம் அவர் என்ன பண்ணலை, ஹீ டிட் நாட் டிசையர் டு டூ ஸோ. ஆனால் அதுக்கெல்லாம் அவர் வந்து என்ன பண்ணலை அப்படின்னா ஆசைப்படலை. யார் அப்படின்னா அந்த ப்ரொஃபஸர் கிளிஞ்ச், அவர் வந்து என்ன பண்ணல, ஆசைப்படலை. இது வந்து ஒரு முட்டாள்தனமான கதையாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. இதெல்லாம் நம்பாத அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது, ஆனால் டாம் வந்து அதை கேட்கவே இல்லை. டாக்டர் ஸ்கஃப், my uncle's doctor, believed the old man's letters and added a caution which was entirely useless for my this time. I was afraid to be in the room with that terrible box. The Dr. Scuff அப்படி யார் அப்படின்னாக்கா, அவர் அந்த பிளிப்ஸோட டாக்டர் தான் யார் அப்படின்னு சொன்னால் ஸ்கஃப். ஸோ அவர்கிட்ட என்ன பண்ணுறாருன்னா அந்த லெட்டர்லாம் எடுத்துகிட்டு போகிறாரு, அவரை போய் பார்க்குறாரு. அவர் வந்து காஷன் ஆடட், காஷன் அப்படின்னா எச்சரிக்கை, ஒரு எச்சரிக்கை ஒன்று கொடுக்குறாரு. அவர் என்ன சொல்கிறாரா, நீ இந்த டைமை வேஸ்ட் பண்ணாத, இதெல்லாம் கொண்டு போய்க்கணும். அவர் என்ன சொல்கிறாருன்னா, என்டையர்லி யூஸ்லெஸ், நீ போய் முட்டாள்தனமாக இதெல்லாம் பண்ணிகிட்டு இருக்காத அப்படின்னு சொல்லிட்டு எச்சரிக்கை கொடுக்குறாரு. இதெல்லாம் வேஸ்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு. அப்படி இருந்தாலுமே இவருக்கு என்ன இருக்குது, டாம்க்கு ஐ வாஸ் அஃப்ரைடு, ரொம்ப பயமாகவே இருந்தாராம். அந்த பெட்டியோட வித் டெரிபிள் பாக்ஸ், இந்த பயங்கரமான பாக்ஸை வச்சுக்கிட்டு பயந்துகிட்டே இருந்தார். யார் சொல்லியும் இவர் வந்து என்ன கேட்கல, ப்ரொஃபஸர் கிளிஞ்ச் அவர் சொல்லியும் கேட்கல. அடுத்து டாக்டர் ஸ்கஃப் அவரும் சொல்கிறாரு இதெல்லாம் வேஸ்ட், இதெல்லாம் நம்பாத அப்படின்னு சொன்னாலும் அதையும் கேட்கவே இல்லை. அட் லாஸ்ட் த டாக்டர் கைண்ட்லி வார்ன் மீ தட் ஐ வாஸ் அ டேஞ்சர் ஆஃப் லாசிங் மை மைண்ட் வித் டூ மச் தாட் அபவுட் மை ரூபீஸ். இன் ஃபேக்ட் ஐ டிட் நாட் நத்திங் எல்ஸ் பட் கன்ட்ரிவ் வைல்ட் பிளான் to get at them safely. I spent all my spare hours at one of the great libraries reading about dynamic. லாஸ்ட்டாக வந்து என்ன பண்ணுறாருன்னா, டாக்டர் வந்து ரொம்ப அன்பாக ஒரு
வார்ன் பண்ணுறாரு. நீ இதே பற்றி நினச்சிக்கிட்டே இருந்த அப்படின்னு சொன்னால், அந்த ரூபீஸை பற்றியே நீ நினச்சிக்கிட்டே இருந்தனா உன்னோட மைண்ட் என்ன ஆகும் அப்படின்னா ரொம்ப டேஞ்சர் ஆகும், மைண்ட் லாஸ் ஆகும், ஒரு பைத்தியக்காரத்தனமாக நீ மாறிடுவ அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அன்பாக சொல்கிறாரு. I did nothing else but contrive wild plans to get them safely. ஆனால் எனக்கு வந்து என்னென்னா அந்த வைல்ட் பிளான்லாம் இல்லாமல் நான் என்னோடய திட்டம் என்னென்னா அந்த ரூபீஸை வந்து எடுக்கணும் அப்படிங்கிறத தவிர அவரால் என்ன பண்ண முடியலை, வேறு எதையுமே டைம் ஸ்பெண்ட் பண்ணி யோசிக்கவே முடியலை. ஐ ஸ்பெண்ட் ஆல் மை ஸ்பேர் ஹவர்ஸ், ஸ்பேர்னா ரெஸ்ட் டைம், நான் என்னோடய ஓய்வு நேரம் எல்லாத்தையுமே என்ன பண்ணேன் அப்படின்னாக்கா இதை எப்படி இந்த பாக்ஸை எப்படி ஓப்பன் பண்ணலாம் அப்படிங்கிற தாட்லேயே வந்து இருந்துக்கிட்டு இருந்தேன். ஒன் ஆஃப் த கிரேட்டஸ்ட் லைப்ரரி ரீடிங் அபவுட் டைனமிக். அது மட்டும் இல்லை, லைப்ரரிக்கெலாம் போய் பெரிய லைப்ரரிக்கெலாம் போய் டைனமிக்கை பற்றி என்ன பண்ண ஆரம்பித்தேன்னா ரீட் பண்ண ஆரம்பித்தேன். Indeed, I talked of it until the library attendants, believing me a lunatic or a dynamic fiend, declined a humor me and spoken to the police. ஸோ இந்த மாதிரி உண்மையில் என்ன ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னால், இவர் லைப்ரரிக்கெலாம் போய் அங்கே புக்கெலாம் படிக்க ஆரம்பிச்சோன்னா அங்கே இருக்க அந்த அட்டண்டன்ட் யார், அந்த உதவியாளர் என்ன பண்ணி இவர் வந்து என்ன நினச்சிட்டாங்க அப்படின்னா லுனட்டிக் அப்படின்னு சொன்னாக்கா மேட், பைத்தியம்னு நினச்சிட்டாங்க. அதாவது டைனமிக்கை பற்றின பைத்தியம் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு நினச்சிக்கிட்டு யாருக்கு இன்ஃபார்ம் பண்ணுறாரு அப்படின்னாக்கா போலீஸ்க்கெலாம் இன்ஃபார்ம் பண்ணிட்டாரு. ஐ சஸ்பெக்ட் தட் ஃபார் எ வைல் ஐ வாஸ் ஷேடோவ்ட் அண்ட் த சஸ்பீசியஸ். ஸோ சஸ்பீசியஸ் அப்படின்னு சொன்னால் என்னது அப்படின்னா கன்ஃபியூஸ்டு, இவரை பற்றி ஒரு ஃபுல்லாக ஒரு குழப்பமாகவே அவருக்கு இருந்துக்கிட்டே இருந்தது. சந்தேகத்தோடவே ஒரு பின்னாடியே இவர் போகிற இடமெல்லாம் என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னா லைப்ரரியில் இருக்கவங்க ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அஸ் பாசிபிளி த கிரிமினல் கேரக்டர். இவர் என்ன நினச்சிட்டாங்க அப்படின்னாக்கா ஒரு கிரிமினல் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சி இவர் வந்து ஒரு குற்றவாளி மாதிரி ட்ரீட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க ஃபாலோ பண்ணிக்கிட்டே. ஐ கேவ் அப் த லைப்ரரி அண்ட் பிகமிங் மோர் அண்ட் மோர் ஃபியர்ஃபுல். அதுக்கப்புறம் இவர் வந்து என்னென்னா லைப்ரரி போகிறதே என்ன பண்ணிட்டாருன்னா ஸ்டாப் பண்ணிவிட்டு பிகமிங் மோர் அண்ட் மோர் ஃபியர்ஃபுல், இவருக்கு இருக்க பயம் அதிகமாகிடுச்சு. செட் மை ப்ரீசியஸ் பாக்ஸ் ஆன் த டவுன் பில்லோ. ஸோ என்ன பண்ணிட்டாரு அப்படின்னாக்கா அவரோட அந்த மதிப்புமிக்க அந்த பாக்ஸ் எடுத்து அவர் பக்கத்துலேயே என்ன பண்ணிக்கிட்டாரு அப்படின்னா அசைஞ்சிருமோ அப்படிங்கிற பயத்திலே என்ன பண்ணிக்கிட்டாருன்னா வச்சுட்டு இருந்தார். ஃபார் ஃபியர் ஆஃப் இட்ஸ் பீங் ஷேக்கன் ஃபார் இட் அட் ஆல் திஸ் டைம் ஈவன் த அப்ஜஸ்ட் பாசிபிலிட்டி of it being disrupted by an earthquake troubled me. ஸோ அவர் வந்து எங்கே போனாலும் அந்த பாக்ஸை தூக்கிட்டே இருந்தேன். எர்த்குவேக்னால என்ன ஆயிரும் அப்படின்னாக்கா அந்த ட்ரபிள்டு, இந்த பாக்ஸுக்கு வந்து எனக்கு கஷ்டம் வந்துருமோ வெடிச்சிருமோ அப்படிங்கிற ஒரு பயம் அவரை சுற்றி இருந்துக்கிட்டே இருந்துச்சு. ஐ ட்ரைடு டு கால்குலேட் த அமௌண்ட் ஆஃப் செகண்ட் நீடட் டு எக்ஸ்ப்ளோட் மை பாக்ஸ். அது மட்டும் இல்லை, அவர் கால்குலேட் பண்ண ஆரம்பிச்சிட்டாருனா இந்த பாக்ஸு வந்து ஓப்பன் ஆகிறதுக்கு எக்ஸ்ப்ளோட், அதாவது வெடிக்கிறதுக்கு எவ்வளோ ட்ரை பண்ணணும், எவ்வளோ அந்த டெம்பரேச்சர் அந்த இது தேவை, அசைவு தேவை அப்படிங்கிறதெல்லாம் இவர் என்ன பண்ணார் கால்குலேட் பண்ண ஆரம்பிச்சிட்டார். ஸோ அதை பற்றியே இவர் மைண்டு ஃபுல்லாக என்ன பண்ணிக்கிட்டே இருந்தாருன்னா திங்க் பண்ணிக்கிட்டே இருக்கிறாரு. The old doctor, when I saw him again, begged me to give up all thoughts of the matter, and as I felt how completely I was always slave of the despotic idea, I tried to take the good advice thus given me. நெக்ஸ்ட் வந்து என்ன பண்ணுறாருன்னா மறுபடியும் அந்த டாக்டரை வந்து ஓல்டு டாக்டரை வந்து பார்த்து இந்த விஷயம் எல்லாத்தையும் வந்து இதெல்லாம் விட்டுடு, கிவ் அப் ஆல் தாட் ஆஃப் மேட்டர்ஸ், இந்த மேட்டரை பற்றி எல்லாத்தையுமே விட்டுரு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கெஞ்சி கேட்குறாரு. அவர் டாக்டரே வந்து இவர்கிட்ட கேட்குறாரு, நீ ஒரே ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூலே வந்து ஃபுல் ஹவு கம்ப்ளீட்லி ஐ வாஸ் லேவ் அண்ட் த டெஸ்பட்டிக் அப்படின்னு சொன்னால் என்னன்னா டெஸ்பட்டிக் அப்படின்னு சொன்னாக்கா க்ரூயல் இன் நேச்சர், அதாவது கொடூரமாக இருக்குது. ஐ ட்ரைடு டு டேக் த குட் அட்வைஸ் தஸ் கிவன் மீ. நீ உனக்கு நான் நல்ல அறிவுரை சொல்கிறேன், நீ அதை ஏற்றுக்கோ, இதை வந்து என்ன பண்ணுரு விட்டுரு அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறாரு. அன்ஹாப்பிலி ஐ ஃபவுண்ட் சூன் ஆஃப்டர் பிட்வீன் த லீவ்ஸ் ஆஃப் மை அங்கிள்ஸ் பைபிள் எ நம்பர் லிஸ்ட் ஆஃப் த ஸ்டோன்ஸ் வித் தேர் காஸ்ட் அண்ட் மச் விசைடு. அதுக்கப்புறம் அப்படி இருந்துட்டு இருக்கும்போது என்ன ஆகுது அப்படின்னு சொன்னால் ஒரு நாள் என்ன பண்ணார் அப்படின்னாக்கா அவர் அங்கிளோட பைபிளை எடுத்து வந்து ரீட் பண்ணுறாரு ஒரு நாள். ஸோ அதில் ரீட் பண்ணும்போது என்னென்னா ஸ்டோன், அதாவது இந்த கற்களை பற்றின அதோட காஸ்ட் எவ்வளவு, அதோட ஃபெசிலிட்டிஸ் என்ன அப்படிங்கிறதெல்லாம் அதில் எழுதிருந்துச்சு. இட் வாஸ் டேட்டட் 2 years பிஃபோர் மை அங்கிள்ஸ் டெத். அது வந்து அவர் அங்கிள் இறக்குறதுக்கு முன்னாடி 2 வருஷத்துக்கு முன்னாடியிலேருந்து அந்த டேட்டில் இருந்தது. மெனி ஆஃப் த ஸ்டோன்ஸ் வேர் வெல் நோன் அண்ட் தேர் த எனார்மஸ் வேல்யூ அமேஸ்டு மீ. அதில் நிறையா ஸ்டோன்ஸை பற்றி என்ன பண்ணியிருந்தார் அப்படின்னாக்கா எழுதி வச்சுருந்தாரு. அது மட்டும் இல்லை, அண்ட் தேர் த எனார்மஸ் வேல்யூ அமேஸ்டு மீ, வியக்க வைக்கிற அளவுக்கும் என்ன இருந்துச்சு அப்படின்னாக்கா அந்த ஸ்டோன்ஸ் எல்லாம் வந்து வேல்யூபிளான ஸ்டோன்ஸை பற்றி அவர் எழுதி வச்சுருந்தார். ஆச்சரியமாக இருந்துச்சு.
Several of rubies were described with care and curious histories of them were given the details. அது மட்டும் இல்லை, நிறைய ரூபிஸ் பற்றி அதை பற்றி எல்லாமே என்ன பண்ண டிஸ்கிரைப் விளக்கமாக எழுதியிருந்தார். அதை எப்படி ஹேண்டில் பண்ணணும் அப்படிங்கிற ஹிஸ்ட்ரி ஃபுல்லாக டீட்டெயில்ஸாக எழுதியிருந்தார். ஒன் வாஸ் செட் டு பி த ஃபேமஸ் சன்செட் ரூபி. அது மட்டும் இல்லை, அதில் இருக்க ஒரு ஃபேமஸான ரூபி சன்செட் பற்றியும், விச் ஹேஸ் பிலாங்டு டு த எம்ப்ரஸ் குயின் மரியா தெரசா. அது யாருக்கு கொடுத்தது அப்படின்னாக்கா மரியா தெரசா அவங்களோட பீரியடில் இந்த அவங்களுக்கு சொந்தமான அந்த ரூபி பற்றியும் என்ன பண்ணியிருந்தார் அப்படின்னா எழுதியிருந்தார். ஒன் வாஸ் கால்ட் த பிளட் ரூபி நாட் அஸ் த வாஸ் எக்ஸ்பிளைன்ட். அதில் பிளட் ரூபி பற்றியும் எழுதியிருந்தார், ஆனால் அதற்கான எக்ஸ்ப்ளனேஷன் வந்து அதில் இல்லை. பிகாஸ் ஆஃப் த கலர் பட் த அக்கௌண்ட் ஆஃப் த மர்டர்ஸ் இட் ஹேஸ் அக்கேஷன்டு. அதில் வந்து அந்த டைமில் நிறைய மர்டர் நடந்திருக்கு, அதை எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்காக தான் இந்த பிளட் ரூபியை பற்றி எழுதியிருந்தார். நவ் ஐ ரீட் இட் சீம்ட் அகைன் டு த்ரெட்டன் டெத். இதெல்லாம் படிக்கும்போது அந்த மர்டர்னால தான் அந்த பிளட் ரூபியில் வந்து சிம்பிளாக எழுதியிருக்காரு அப்படின்னு சொல்லி அதெல்லாம் படிக்கும்போது எனக்கு இன்னும் என்ன ஆயிடுச்சுன்னா அகைன் டு த்ரெட்டன் டெத்து, இறப்பு பற்றின பயம் இன்னும் வந்து அதிகமாகிருச்சு. த பியர்ஸ் வேர் டிஸ்கிரைப்ட் வித் கேர் ஆஸ் an unequaled collections. Concerning two of them my uncle had written what I might call biographies, for indeed they seemed to have done much evil and some good. அவர் வந்து நிறையா தீமைகள் செஞ்சிருந்தாலும் ஏதோ ஒரு நன்மை செஞ்ச மாதிரியும் இருந்தது. One, a black pearls were mentioned in the old bill of the sale as she which seemed cure to me. அதில் வந்து ஒரு பிளாக் பியர்ஸ் ஒரு கருப்பு முத்து பற்றியும் வந்து என்ன பண்ணியிருந்தார் அப்படின்னாக்கா மென்ஷன் பண்ணியிருந்தார். அதை என்னன்னு மென்ஷன் பண்ணியிருக்காரு அப்படின்னாக்கா ஷீ அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணியிருந்தாருன்னா டிஃப்ரெண்ட்டாக அந்த பிளாக் பியர்ஸை வந்து என்னன்னு சொல்லி பண்ணியிருக்காரு அப்படின்னா ஷீ அப்படின்னு சொல்லிட்டு அதில் மென்ஷன் பண்ணி வச்சுருந்துருக்காரு. இட் வாஸ் மேடனிங் ஹியர் கார்டட் பை எ விஷன் ஆஃப் sudden death was the wealth beyond the dreams of our age. I am not the clear or ingenious man. I know a little beyond how to keep a ladder, and so I was and am no doubt observed about many of the notions as to how to solve this riddle. ஸோ இங்கே என்ன ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னாக்க ரொம்ப மேடனிங்னா இரிட்டேட்டிங்காக இருந்துச்சு அவருக்கு. அவரை சுற்றி என்னென்னா சடன் விஷன் எல்லாமே ஒரு இறப்பு அப்படிங்கிற மாதிரியே அவருக்கு வந்து எல்லாமே தெரிஞ்சிச்சு. பியாண்ட் த ட்ரீம்ஸ் ஆஃப் த அவரி, அதாவது என்ன சொல்கிறது அப்படின்னா பேராசை, கனவை தாண்டி பேராசை அப்படின்னு சொல்கிறது. ரொம்ப அதிகமாக ஆசைப்பட்டார். ஐ எம் நாட் அ கிளவர் ஆர் ஜீனியஸ், இவர் வந்து ரொம்ப பெரிய மேதை அப்படிங்கிறதெல்லாம் இல்லை. நான் வந்து என்னது ஐ எம் நோ லிட்டில் த பியாண்ட், நான் வந்து ஒரு சாதாரணமான ஒரு ஆள் தான். எப்படி வந்து அந்த லேடர் அந்த இதை பெரட்டி பார்க்குறது அப்படிங்கிறது கூட எனக்கு தெரியாது. நோ டவுட் அப்சர்வ்ட் அபவுட் மெனி ஆஃப் த நோஷன்ஸ் ஆஸ் டு ஹவு டு சால்வ் திஸ் ரிடல். இந்த புதிருக்கு எப்படி நம்ம வந்து விடை கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிறதும் வந்து எனக்கு என்னது தெரியாமல் இருக்குது. ஸோ அது வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப பயமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இவர் தனக்கு தானே என்ன பண்ணிகிட்டு இருக்காருன்னா புலம்பிகிட்டு இருக்காரு. அட் ஒன் டைம் ஐ தாட் ஆஃப் ஃபைண்டிங் எ மேன் ஹூ வுட் டேக் த ரிஸ்க் ஆஃப் அன்பிளாக்கிங் the box, but what right had I to subject anyone else to the trial I dared not face. ஸோ என்ன பண்ண நினைக்கிறாரு அப்படின்னாக்கா நம்ம அந்த பாக்ஸை வந்து ரிஸ்க் எடுத்து திறக்கலாம், யாரையாவது வச்சு என்ன பண்ணலாம் அப்படின்னாக்கா திறக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவரே டிசைட் பண்ணுறாரு. ஐ குட் ஈஸிலி ட்ராப் த பாக்ஸ் ஃப்ரம் த ஹைட் சம்வேர். நம்ம ஏதாவது ஒரு ஹைட்டான இடத்துலேருந்து என்ன பண்ணிடலாம் அப்படின்னா அந்த பாக்ஸை வந்து தூக்கி போட்டுடலாம். அண்ட் இஃப் டிட் நாட் எக்ஸ்ப்ளோர்ட் குட் தென் சேஃப்லி அன்லாக். அது வந்து என்ன ஆகும் அப்படின்னா வெடிச்சிரும், நம்மளும் என்ன ஆயிடலாம் அப்படின்னாக்கா சேஃப் ஆகிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாரு. பட் இஃப் இட் டிட் ப்ளோ அப் வென் இட் ஃபெல் குட் பை மை ரூபீஸ். சப்போஸ் அது கீழே போடும்போது என்னன்னாக்கா அது ஓப்பன் ஆகலை அப்படின்னாக்க நம்ம ஈஸியாக என்ன பண்ணிடலாம் அப்படின்னாக்கா அதுக்கப்புறம் நம்ம அந்த பாக்ஸை வந்து ஓப்பன் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாரு. அப்போ நம்ம ரூபீஸ் வந்து கிடச்சிரும், அசைஞ்சால் தானே வெடிக்கும், நம்ம மேலேயும் தூக்கி போட்டு போவோம், வெடித்தாலும் எடுத்துக்கலாம், இல்லை அப்படின்னா நம்ம அதுக்கப்புறம் நம்மளே ஓப்பன் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறாரு. ஐ வாஸ் ரிச் அண்ட் ஐ எம் நாட். நான் வந்து ரொம்ப பெரிய பணக்காரனெலாம் இல்லை. ஐ கிரீவ் எ தின் ஆன் மோர்பிட் அண்ட் ஸோ மிசரபிள் தட் ஐ அட் லாஸ்ட் கேரிட் மை ட்ரபிள்ஸ் டு மை ஃபாதர் கன்ஃபஸர். சப்போஸ் என்னாச்சு அப்படின்னாக்கா அந்த பாக்ஸ் வந்து ஓப்பன் ஆகி கீழே கொட்டிருச்சு அப்படின்னாக்கா எனக்கு எந்த ஒரு ரூபீஸுமே வந்து என்ன பண்ணாது அப்படின்னா கிடைக்காது, அது எல்லாமே எனக்கு வேஸ்ட் ஆகிடும். நான் வந்து என்னது ஐ வாஸ் ரிச் பட்
ஐ வாஸ் நாட். நான் வந்து பணக்காரன் தான், ஆனால் எப்படி சொல்கிறது அப்படிங்கிறது தெரியலை. என் கையில் இருக்குது, அதை வந்து என்ன பண்ண முடியலை, என்னால் ஓப்பன் பண்ணி காட்டவே முடியலை. இப்போ வந்து நான் எப்படி இருக்கிறேன் அப்படின்னாக்க ரொம்ப மெலிஞ்சு போய் மோர்பிட் அப்படின்னா எனக்கு எல்லாமே என்னதுனாக்கா நோய் உள்ள மாதிரி இருக்குது. க்ளூமி அண்ட் டிசீஸ் வந்த மாதிரி அதையே நினச்சி பயந்து போய் இருக்கிறேன். I thought it simply too cruel, just my uncles, but was not too eager for another world as to be willing to open my box. ஸோ அவர் அங்கிளோட அந்த ஜஸ்ட் க்ரூயல் கொடூரமான அந்த நிலைக்கு வந்து இவர் எழுதி கொடுத்துட்டு போயிட்டார் இல்லையா. ஸோ அதுக்கு வந்து நான் வந்து இன்னொரு மேனை வந்து தேடி போனேன். அவர்கிட்ட போய் என்ன பண்ணலாம், வில்லிங் டு ஓப்பன் மை பாக்ஸ், இந்த பாக்ஸை வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னாக்கா ஓப்பன் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணேன் அப்படின்னா அவரை தேடி போனேன். ஆனால் அவர் என்ன பண்ணார் அப்படின்னாக்கா இந்த பெட்டியை திறக்கிற ஆர்வத்தில் அவர் என்ன ஈகர் வாஸ் நாட் ஸோ ஈகர், அவர் வந்து ஈகராக இல்லை, அதில் ஆர்வம் செலுத்தலை. ஸோ அதனால் நான் அப்படியே வந்துட்டேன் அப்படிங்கிறாரு. He too counseled me to cheese think about it. அவர் என்ன சொல்கிறாருன்னா, சீஸ் அப்படின்னா ஸ்டாப். அவர் எனக்கு என்ன சொன்னார்னா, நீ இதை பற்றி திங்க் பண்ணுறதை என்ன பண்ணிடு, ஸ்டாப் பண்ணிடு அப்படின்னு சொல்லிட்டு. Good heavens, I dreamed about it. Not to think about it was impossible. Neither my own thought nor science nor religions had been able to assist me. ஸோ லாஸ்ட்டாக எல்லாருக்கிட்டையும் போகணும்னா யாருமே என்ன பண்ணலை அப்படின்னாக்கா இவருக்கு ஹெல்ப் பண்ணலை. இவரோட அதாவது சிந்தனையோ அறிவியலோ இல்லை அவரோட மதமோ யாருமே இவருக்கு என்ன பண்ண வரல அப்படின்னாக்கா ஹெல்ப் பண்ணுறதுக்கு வரல, அந்த பாக்ஸை ஓப்பன் பண்ணுறதுக்கு வரல. ஒவ்வொருத்தவங்கள்ட்ட போய் என்ன பண்ணுறாரு அப்படின்னா ஹெல்ப் கேட்குறாரு. 2 years have gone by and I am one of the richest man in the city and have no more money than we will keep in alive. இப்போ வந்து இப்படி இந்த பயத்திலே அவருக்கு 2 years வந்து போயிருச்சு. இப்போ வரைக்கும் என்ன பண்ணுறாரு அப்படின்னாக்கா, ஆனால் அவர் வந்து என்னது இந்த நகரத்தில் அவரும் வந்து ஒரு பெரிய பணக்காரர் தான். ஆனால் அதை வந்து என்ன பண்ண முடியலை அப்படின்னாக்கா யூஸ் பண்ணிக்க முடியலை. ஆனால் இப்போ வரைக்கும் என்ன பண்ணுறாரு அப்படின்னாக்கா உயிரோட இருந்துக்கிட்டு தான் இருக்கிறாரு. அவர் டெய்லி அந்த சாப்பிட்றதுக்கு மட்டும்தான் என்ன இருக்குது அப்படின்னா பணம் இருக்குது. ஆனால் அவர்கிட்ட இருக்கிற பணத்தை அவரால் அந்த பாக்ஸ்லேருந்து என்ன பண்ண முடியலை, ஓப்பன் பண்ண முடியலை. Susan said I was half cracked like Uncle Plips and broke off her engagement. Uncle Plips அவரை பற்றியே திங்க் பண்ணிகிட்டு இருந்ததுனால லாஸ்ட்டில் என்ன ஆகுது அப்படின்னு சொன்னாக்கா இவருக்கு சுசன் அவங்க கூட மேரேஜ் நடந்தது கூட என்ன ஆயிடுச்சு அப்படின்னா ஸ்டாப் ஆகிடுச்சு. இட் வாஸ் மை டெஸ்பேர் ஐ அட்வைஸ்டு டு த ஜெனரல் ஆஃப் சயின்ஸ் அண்ட் ஹாவ் த அப்சர்வ் த ஸ்கீம்ஸ் சென்ட் மீ பை த டசன். இவர் வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னா ஜேர்னல்ஸ்லலாம் பத்திரிகையிலலாம் அதை பற்றி கொடுக்குறாரு. ஆனால் இது வந்து ஒரு முட்டாள்தனமான காரியம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே அவருக்கு ரிப்ளை கொடுக்குறாங்க. அட் லாஸ்ட் அண்ட் ஐ டாக்டு டு much about it, the things become well known that when I put the horror of the safe in the bank. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இவர் என்ன பண்ணுறாருன்னா பேங்க்கில் கொண்டு போய் சேஃபாக வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணுறாரு. I was promptly desired with the withdraw it. ஸோ அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னு சொன்னாக்கா பேங்க்கில் கொண்டு போய் வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாக்ஸை வைக்கிறாரு. I was promptly desired withdraw it. It was the constant fear of the burglars. ஸோ அங்கே கொண்டு போய் வச்சாலும் என்ன பண்ணால் இன்ஃபர்மேஷன் அங்கே போனோன்னே அங்கேருந்து என்ன பண்ணிட்டாங்க பேங்க்லேருந்துன்னா நீங்கள் அந்த பாக்ஸை வந்து இங்கே வைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு வித்ட்ரா பண்ணிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டாங்க. ஸோ அவரால் அங்கேயும் என்ன பண்ண முடியலை அப்படின்னா அந்த பாக்ஸை சேஃபாக பேங்கில் வைக்க முடியலை. I was in constant fear of the burglars. burglars யார் அப்படின்னா என்ன, தீஃப், திருடன். and the landlady gave me a notice to leave. அது மட்டும் இல்லை இவருக்கு வந்து திருடர்கள் யாரும் வந்து திருடிட்டு போயிடுவாங்களா அப்படிங்கிற ஒரு பயமும் இருந்துகிட்டே இருந்துச்சு. அந்த வீட்டோட லேண்ட்லேடி, வீட்டோட ஓனரும் என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னாக்கா இங்கே வைக்கக்கூடாது, பாக்ஸை வச்சுட்டு இங்கே இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவரை அந்த வீட்டை விட்டு போக சொல்லிட்டாங்க. பிகாஸ் நோ ஒன் குட் ஸ்டே இன் த ஹவுஸ் வித் தட் பாக்ஸ். ஸோ அப்போ அந்த பாக்ஸை வச்சுக்கிட்டு அவரால் அந்த வீட்டில் இருக்க முடியலை. ஐ எம் நவ் அட்வைஸ்டு டு print my story and await advice from the ingenuity of the American mind. ஸோ இப்போ இவருக்கு நடந்த எல்லாத்தையும் என்ன பண்ணுறாரு அப்படின்னா ஒரு ஸ்டோரியாக ரைட் பண்ணி வெளியிடுறாரு. ஸோ யாரோட அட்வைஸ்க்காக வெயிட் பண்ணிகிட்ருக்காங்கன்னா அமெரிக்கன் மைண்ட், அதாவது அமெரிக்கர்களோட அறிவுரைக்காக என்ன பண்ணிகிட்ருக்காரு அப்படின்னா வெயிட் பண்ணிகிட்ருக்காரு. இதுக்கு என்ன தீர்வு கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிகிட்ருக்காரு. I have moved into the suburbs
and the hidden the box with changed my name and the my occupation. இப்போ என்ன பண்ணுறாருனா அந்த அவரை ஏற்கனவே அங்கே தங்கியிருந்த வீட்டிலேருந்து இருக்கக்கூடாதுன்னு சொன்னதுனால அந்த பாக்ஸோட வேறு ஒரு இடத்துக்கு என்ன ஆகிட்டாருனா மூவ் ஆகிட்டார். மூவ் ஆனதோடு மட்டும் இல்லாமல் இவரோட நேமு அவரோட ஆக்குபேஷன் என்ன தொழில் எல்லாத்தையுமே மாற்றிக்கிட்டாரு. திஸ் I did to escape the curiosity of the reporters. ஸோ ஏன் நேமை மாற்றிக்கிறாரு அப்படின்னாக்கா ரிப்போர்ட்டர்ஸ் கிட்டேருந்து தப்பிச்சிக்கலாம் அப்படின்னு. ஏன்னா நியூஸ் எல்லாருக்குமே தெரியும் அப்படிங்கிறது அவர்கிட்ட ஜேர்னல்ஸ் எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயமா இருக்குங்கிறதுனால இவர் என்ன பண்ணிட்டாருனா தன்னோட நேமையுமே என்ன பண்ணிக்கிட்டாருனா சேஞ்ச் பண்ணிக்கிட்டாரு. I ought to say that when the government official came to hear of my inheritance, they were the reasonably decided to collect the suggestion tax on my uncle's estate. அது மட்டும் இல்லை இவர் அங்கிளோட இதுக்காக இவர்கிட்ட என்ன பண்ணுறாங்க அப்படின்னாக்கா டேக்ஸ் இவருக்கு டேக்ஸ் போடுறாங்க. கவர்மெண்ட் சைட்லேருந்து அவரோட சித்தப்பாவோட இதுக்காக என்ன பண்ணுறாங்க அப்படின்னாக்கா டேக்ஸ் எல்லாமே இவர் செலுத்த வேண்டியதாக வந்துடுச்சு கடைசியாக. I was delighted to assist them. ஸோ லாஸ்ட்டாக வந்து ஒரு அசிஸ்ட்டை வந்து சொல்கிறாரு. I told the collector my story. எல்லாத்தையும் என்ன பண்ணுறாரு அப்படின்னாக்கா அந்த டேக்ஸ் டேக்ஸ் கேட்குறதுக்காக வர்றாருல அவர்கிட்ட என்ன பண்ணுறாருனா தன்னோட ஸ்டோரி எல்லாமே சொல்கிறாரு. அண்ட் சோவ்டு ஹிம் த அங்கிள்ஸ் லிப்ஸ் லெட்டர். அது மட்டும் இல்லை அவர் அங்கிள் கொடுத்த அந்த லெட்டரையும் வந்து என்ன பண்ணுறாருனா காட்டுறாரு. தென் I offered him the key and I asked for time to get half a mile away. ஸோ லாஸ்ட்டாக என்ன பண்ணுங்க அப்படின்னாக்கா நான் half a mile தூரம் நடந்து போனதுக்கப்புறம் நீங்கள் இந்த பாக்ஸை ஓப்பன் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு போகிறாரு. ஆனால் அது வந்து தட் மேன் செட் ஹி வுட் திங்க் இட் ஓவர் அண்ட் கம் பேக் லேட்டர். ஆனால் இவர் சொன்ன எல்லாத்தையுமே கேட்டுக்கிட்டு இருந்துட்டு கடைசியாக என்ன சொல்லிட்டாரு அப்படின்னாக்கா இன்னொரு நாள் வாங்க நம்ம இதை ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் இதை பற்றி கன்சல்ட் பண்ணிக்கவே இல்லை. This is all I have to say. I have made a will and left my rubies and pearls to the society for the prevention of human vivisection. ஸோ லாஸ்ட்டாக என்ன ஆகுது அப்படின்னு சொன்னாக்கா இவரோட ஸ்டோரியை கேட்டு யாருமே என்ன பண்ணலை அப்படின்னாக்கா அதை பற்றி அக்செப்ட் பண்ணிக்கவே இல்லை. ஸோ அதனால் இவரே என்ன பண்ணுறாரு அப்படின்னாக்கா அந்த ரூபீஸ் பற்றி அந்த பியோர்ஸ் ரூபீஸ் இதெல்லாம் பற்றி இவரே வந்து ஒரு லெட்டர் ஒன்று இவரே ரைட் பண்ணுறாரு. If any man thinks this account a joke or the invention, let him coldly imagine that situation. ஸோ இவரே என்ன பண்ணுறாரு அப்படின்னா கடைசியாக ஒரு உயில் மாதிரி எழுதி இதில் வந்து என்ன இருக்குது அப்படின்னு சொன்னாக்கா பியர்ஸ் இதெல்லாம் வந்து ரூபீஸ்லாம் இருக்குது நானே எழுதி கொடுக்குறேன் இங்கே இருக்குது இது பத்தம் சேஃபாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு இவரே அதுக்கான முடிவை வந்து இவரே எடுத்து அந்த பேங்கில் கொண்டு போய் கொடுத்துட்றாரு. ஸோ இப்போ வந்து லாஸ்ட்டாக என்ன ஆகுது அப்படின்னா இவர் கொண்டு போய் அந்த பாக்ஸ்க்குள்ளே ரூபீஸ் எல்லாமே வச்ச மாதிரி லெட்டர் எழுதி என்ன பண்ணுறாரு இவரே தான் அதுக்கான சொல்யூஷனை இவரே வந்து லாஸ்ட்டாக தேடிக்கிறாரு. given an iron box known to caution wealth and the contain dynamic arranged to explore when the key is used to unblock it. What would any sane man do? What would the advice? அதான் லாஸ்ட்டாக கேட்டிருக்காங்க இப்படி ஒரு சுச்சுவேஷன் வந்துச்சுன்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. அவர் பண்ணது என்னது அப்படின்னாக்க லாஸ்ட்டாக அந்த லெட்டரில் ரூபீஸ் அந்த பியர்ஸ் எல்லாமே அதில் இருக்குது சேஃபாக இருக்கட்டும் அப்படிங்கிற லெட்டரை மாற்றி இவர் எழுதி என்ன பண்ணுறாருன்னா இது நான் தான் அந்த பாக்ஸில் வச்சுருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு எழுதி அந்த பேங்கில் கொடுக்குறாரு. ஸோ அந்த பாக்ஸ் வந்து பேங்கில் சேஃபாக இருக்குது. ஸோ லாஸ்ட்டில் எல்லாட்டையும் ஹெல்ப் கேட்டு முடியலைன்னா அவரே வந்து என்ன பண்ணுறாருன்னா லாஸ்ட்டாக ரைட் பண்ணி கொடுத்துட்றாரு. ஓகே, தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.